Vanakkam friends, how a law is implemented in India, framing rules and regulation, how judicial review started in India. இது ரீசென்ட்லி நியூஸில் இருக்குது. ஏன் இருக்குன்னா ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் வந்து 3 கண்டின்ஷியஸ் ஃபார்ம்ஸ் லா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு பதிலாக 4 மெம்பர்ஸ் ஆஃப் கமிட்டி உட்கார வச்சு இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு எக்ஸ்பர்ட் ரிவ்யூ கேட்டிருக்குது. ஸோ இது 1.5 இயர்ஸ்க்கு தள்ளி போட்டு வச்சுருக்காங்க இந்த பில்லை. ஸோ அதனால் இது நியூஸில் இருக்குது. இதில் நம்ம இன்னொன்று பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனாக அன்கான்ஸ்டியூஷனாக சொல்கிறதுக்கு பவர் இருக்கா இல்லையா, சரியா தப்பாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரிவ்யூ அத்தாரிட்டி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், ஹவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படிலாம் அரசாங்கம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, இது யாரெல்லாம் தள்ளி போட்டாங்க, எந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பில்லை சைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஏன் நியூஸில் இருக்குன்னா ரீசெண்ட்லி சுப்ரீம் கோர்ட் 3 கான்ஸ்டியூஷன்ஸ் ஃபார்ம்ஸ் லா வந்து ஹோல்டில் வச்சுருக்கு 1.5 இயர்ஸ்க்கு. இதுக்கு பதிலாக 4 மெம்பர்ஸ் ஆஃப் கமிட்டி உட்கார வச்சு ஸோ இதை பற்றி பேசுங்க, இதில் என்ன தப்பு எது சரி ஃபார்மர்ஸ் வச்சு பேசி இதோட ரீசால்வ் பண்ணுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இந்த ரிப்போர்ட் வந்து வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது. ஸோ ஒரு பில் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் இந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன, அரசாங்கம் வந்து பார்லிமெண்ட்டில் வாக்குவாதம் நடக்கும், ராஜ்யசபா லோக்சபா, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்க்கு அப்ரூவல் போகும், அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர்ஸ். ஸோ பார்லிமெண்ட் ஹேஸ் தி பவர் மேக் எ law and remove it from the statute books, but the pass of the bill does not mean that it will start from working from the next day. இது உடனே ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்பயுமே ஒரு பார்லிமெண்ட்டுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பில் வந்து வாக்குவாதம் நடக்கும். ஃபர்ஸ்ட் லோக்சபா ராஜ்யசபா பேசி அதை பில் பாஸ் ஆனவங்க தான் பிரசிடென்ட்க்கு அப்ரூவல் அப்போம். பிரசிடென்ட் அப்ரூவல் தரணுமா வேணாமான்னு அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அப்ரூவல் தந்த வெட்டி ஸோ கவர்மெண்ட்க்கு வந்து அந்த பில்லோட ப்ரொவிஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எப்படிலாம் வேலை செய்யணும் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது இம்ப்ளிமெண்ட்டே ஆகும். உடனே ஸ்டார்ட் ஆகி ஒன்றும் ஆகாது. ஸோ இதே ஒரு எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சிம்பிளஸ்ட். Article 111 of the Constitution specifies that the President can either sign off on the bill or withhold his consent. ஸோ ஆர்டிக்கல் 111 என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரசிடென்ட்க்கு பவர் இருக்குது, சைன் போடணுமா இல்லை அதை வித்ஹோல்டு பண்ண முடியும். ஒன்று சைன் போட்டு கொடுத்துடலாம், இல்லைன்னா அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பவர் இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன, இது வந்து 2006 ஆச்சு. பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார். அப்போது ஒரு பில் பாஸ் ஆச்சு ராஜ்யசபா லோக்சபாவில் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி. அதில் என்னன்னா எம்பிக்கு வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ் அவங்க ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த பில்லை அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எம்பி ஃப்ரம் அ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் ஹோல்டிங் இன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இது ஒருவேளை எம்பி வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராஃபிட் பேசிஸில். ஸோ அது எந்த வகையான டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகக்கூடாதுன்னு ஒரு பில் ஆச்சு. ஸோ ஏபிஜே அப்துல் வந்தால் அது ரிஃப்யூஸ் பண்ணிட்டார் சைன் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட் பில்ஸ் ரிசீவ் தி பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல் இன் ஃபியூ டேஸ். ஸோ சீக்கிரமாகவே பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல் கிடச்சிரும். பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் வந்து இந்த 3 பில்ஸை செப்டம்பர் 2020 பாஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி 1986 பிரசிடென்ட் கேலி சிங் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு பில்லை வந்து வயலேட் பண்ணார். A bill criticized for violating the privacy of the personal correspondence was sent to him for approval and 7 months before the end of his terms. இப்போது அவங்களுக்கு ஒரு பில் வந்தது. ஸோ அந்த பில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வயலேட்டிங் தி ப்ரைவசி ஆஃப் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ். பட் அந்த பில் பிரசிடென்ட் கேலி சிங்ஸ் வந்து அந்த பில்லை வந்து என் டேர்ம்ஸே 7 மாதம்தான் இருக்குது, ஸோ அது வரைக்கும் இந்த பில்லை இப்படியே ஹோல்டில் வைக்கலான்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ஸோ அந்த பில்லுக்கு எந்த ஒரு பதிலும் போகல. ஸோ அது வித் ஹோல்ட்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் கேலி சிங் பிரசிடென்ட் எடுத்தாங்க. ஸோ
நெக்ஸ்ட் என்ன, வாட்ஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ பில் வாக்குவாதம் ஆகி பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட்க்கு அப்ரூவல் போய் அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கவர்மெண்ட் வந்து மேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு டேட் இருக்கும். ஸோ பர்டிகுலர் டேட்டில் அது எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் எழுதியிருக்கு பாருங்க, த பில் ஸ்டேட்ஸ் தட் தி லா ஷல் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் ஸ்டேட் as தி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி official gazette appoint and different date may be appointed by different provision of this act. சம் எக்ஸாம்பிள்னா, இப்போது ஒரு பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பில் வந்து அதோட ப்ரொவிஷன்ஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்புறமா கூட அது பிரசிடென்ட் அப்ரூவல் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். சப்போஸ் இது எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், 2019 டிசம்பரில் ரீசைக்ளிங் ஆஃப் ஷிப் ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஆனால் இன் அக்டோபர் 2020 அதோட கவர்மெண்ட் செக்ஷன் என்ன இம்ப்ளிமெண்ட், செக்ஷன் 3 வந்து ஆட் பண்ணி லா இன்டூ ஃபோர்ஸில் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு, அதை வந்து அக்டோபர் 2020 தான் அதை அப்ளை பண்ணாங்க. ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, ஒரு பில் ஆக்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ 2019 பாஸ் ஆனது, அதுக்கப்புறம் அதோட ப்ரொவிஷன்ஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பண்ணுவாங்களா கவர்மெண்ட்ஸ், அது வந்து 2020 இருக்குது. ஸோ பில் வந்து முதலே பாஸ் ஆகலாம், அதுக்கப்புறமும் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல் வாங்கி கூட பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த ரூல்ஸ் ஆஃப் லா. ஸோ எங்கேயாச்சும் இந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, பார்லிமெண்ட் போய் அதுக்கப்புறம் ராஜ்யசபா லோக்சபா, இந்த ஃபார்மர்ஸ் பில் எப்படி ஒரே ராஜ்யசபா லோக்சபா உடனே அவங்க பில் பாஸ் பண்ணி அது எப்படி பாஸ் பண்ணி பில் ஆக்ட் பிரசிடென்ட் போய் அது சைன் ஆகி அது ஆக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி ஸோ இந்த நேரத்தில் தான் ஜுடிஷியல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜுடிஷியலுக்கு பவர் இருக்குது. The judicial review is significant to guide them. Under 226 and Article 226 வந்து ஹை கோர்ட்டுக்கு பவர் தருது as a judicial review தரதுக்கு. In Article 32 and Article 136 of the Indian Constitution, the control of judicial assessment has so long as to Supreme Court. ஸோ ஆர்டிகல் 226 வந்து ஹை கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ தரதுக்கு பவர் தருது. ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் பவர் தருது. ஸோ இந்த ஜுடிஷியல் பவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரதுக்கு முன்னாடி பிரிட்டன் ராஜ்யத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எப்படி தொடங்குச்சு? அவங்க இந்த ஸ்டார்டிங் வந்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 ஆரம்பிச்சிது. அந்த ஆக்டில் என்ன எழுதியிருக்குன்னா, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லெஜிஸ்லேச்சர் பவர் தரணும். ஓகே, ஸோ சென்ட்ரலுக்குன்னு ஒரு தனி பவர் இருந்துச்சு, ஸ்டேட்ஸ்க்குன்னு ஒரு தனி பவர் இருந்துச்சு. ஸோ இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸ்க்கு தனி பவர் இருந்ததுனால த ஆக்ட் இன் 1935 எஸ்டாப்ளிஷ் த ஃபெட்ரல் கோர்ட் ஸோ ஆஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஆர்பிட்ரேட்டரி இன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபெட்ரல் கோர்ட் இது கீழே ஒரு ஆக்டாக கொண்டு வந்தாங்க. ஃபெட்ரல் கோர்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் ஏதாச்சும் வாக்குவாதம் ஆச்சுன்னா அப்போ இது ஒரு ஆர்பிட்ரேட்டராக வேலை செய்யும். நடுவில் இருந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேசி கலந்து ஒரு முடிவு எடுக்கும். ஸோ இது கான்ஸ்டியூஷனாக இல்லையா, இவங்க 2 பேர் முடிவு எடுத்த வேட்டி இந்த ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு ஒரு கான்ட்ரவர்சி அவங்க 2 பேருக்கு ஆச்சுன்னா இந்த ஃபெட்ரல் கோர்ட் வந்து முடிவு எடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ த ஃபெட்ரல் கோர்ட் வாஸ் இன்ட்ரெஸ்ட் வித் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்பிரிட்டிங் அண்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் டிட்டர்மைன் தி கான்ஸ்டியூஷனலிட்டி ஆஃப் தி ஆக்ட். ஸோ அதே தான் த ஃபெட்ரல் கோர்ட் என்ன பண்ணுன்னா, ஒரு ஜுடிஷியலி ரிவ்யூ தரும். இப்போது அது நடுவில் இருக்குது. இதை தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்லையும் நம்ம கேட்டோம். ஸோ நீங்கள் ஒரு பொதுவான பொதுவாக இருந்து இது ஃபார்மர்ஸ் பில் சரியா தப்பான்னு சொல்லணுன்னு தான் நம்ம இது கேட்டோம். இது எங்கேயுமே எழுதலை. பட் ஒரு ஃபெட்ரல் கோர்ட்டுக்கு என்ன வேலை, ஆர்பிட்ரேட்டர்னா என்ன, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், அதை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது தான் ஃபெட்ரல் கோர்ட்டோட வேலை. அப்போது அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இப்படியே ஆரம்பித்தாங்க. ஸோ இதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் எல்லா பவரும் யார்கிட்ட இருக்குது, பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டும் பாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்பார்ட்டன்ட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யார் பண்ணுறது, கவர்மெண்ட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் எப்போ வரைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணலையோ அது வரைக்கும் அந்த ஆக்ட் அந்த பில் வந்து எஃபெக்ட்லேயே வராது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்பார்ட்டண்ட் ஆகுது. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் வந்து 1988 ஒரு கம்ப்ளீட் லாவாக மாறிச்சு. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகலை, வெறும் ஆக்டை பாஸ் பண்ணாங்க,
பில் ஃபார்ம் ஆச்சு, ஆனால் அது அன்இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அது அது நேர்லேயே வரல. ஏன்னா இது வெறும் ஆக்டு பில் பாஸ் பண்ணி வச்சிட்டாங்க, அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே ஃபார்ம் ஆகல. 25 இயர்ஸாக அது அப்படியே தான் இருந்திருக்கு, அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வரல. ஃபுல் கவர்மெண்ட் பவர் டு கான்ஃபிசிகேட் பினாமிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் எந்த இது பினாமிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்டில் எந்த ப்ரொவிஷன் இல்லை, எந்த செக்ஷனும் இல்லை, எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும், எப்படிலாம் அந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ரூல்ஸும் எதுவுமே போடல. அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இது 25 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இதை வந்து ரிப்ளேஸ் பண்ணியாச்சு 2016. அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு லா ஆக்டை பில்லை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்லிமெண்ட் எங்கேயோ ஒன்று சொல்லுது कि பார்லிமெண்ட் ஹேஸ் recommend that the government makes rules and regulation within 6 months of the passing of bill. பார்லிமெண்ட் சொல்லுது within 6 months. பார்லிமெண்ட் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா பில் பாஸ் ஆன வெட்டி, பிரசிடென்ட் அப்ரூவல் வந்த வெட்டி, கவர்மெண்ட் வித்தின் 6 months வந்து அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இது பார்லிமெண்ட் எங்கேயும் வந்து சொல்லுது. But the Parliament Committee has observed that the recommendation is being in the breach of various ministries. The government not only the power to make the law but also suppress rules made by it yearly in case of farms law. The government has made some rules in October 2020. So in the farmers law recently இதாச்சு. ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட ரீசெண்ட்லி அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேயே October 2020. ஸோ இது கான்ட்ரவர்சி ஆகிட்டே தான் இருக்கும், இது நியூஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபார்ம்ஸ் லா ஏன் ஆச்சு, இதோட இம்ப்ளிமெண்ட் என்ன, பெனிஃபிட் என்னான்னு நான் புதுசாக வீடியோ ஒன்று போடுவேன். வித்தின் திஸ் வீக் நான் போட்டுருவேன். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.